1000 கனவுகளோடு உங்களை கல்லூரிக்கு அனுப்பி இருக்கிறார்களே, அதில் ஒரு கனவு கூட அவர்கள் நலன் சார்ந்தது கிடையாது. உங்களை பயன்படுத்தி தாங்கள் நலமாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், அடுக்குமாடி கட்ட வேண்டும், கார் பங்களாவை பெற வேண்டும் என்று சுயநலமாக சிந்தித்து உங்களை அனுப்பவில்லை. அவர்கள் கனவுகள் அனைத்தும் உங்களை சார்ந்தது. தான் பெறாத இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும். இப்படி நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேர் என்ன அம்பானியினுடைய வாரிசுகளா, அதானியின் வாரிசுகளா? உங்களில் பல பேர் விவசாய குடும்பத்திலே இருந்து வந்தவர்களாக இருப்பீர்கள். கொளுத்துகிற கோடை வெயிலில் அரை ஆடை உடுத்தியபடி உங்கள் தந்தை அங்கே நின்று கொண்டிருப்பார் வயல் பரப்பில், வியர்வை வழிய வழிய. அங்கே களை எடுப்பதும் நாற்று நடுவதும் உங்களுடைய தாயாக இருப்பாள். பசியை போக்குவதற்கு கஞ்சியோ கூழோ தான் குடிக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த நிலை நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் 1000 கனவுகளை சுமந்தபடி உங்களை அனுப்பி இருக்கிறார்கள், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் ஒரு நாளும் நம்முடைய பெற்றோரை நினைந்து பார்ப்பது இல்லை. அப்படி நினைந்து பார்ப்பதே இல்லை. நாம் கல்லூரிக்குள் வந்த பிறகு நம்முடைய நடையே மாறிவிடுகிறது, பாவனைகள் மாறிவிடுகின்றன. இதை மையமாக வைத்துத்தான் நான் ஒரு கவிதையாக புது கவிதை தோற்றத்தில் எழுதினேன். ஒரு மாணவனை படித்தான். வயல் காட்டில் வேலை செய்கிற தாயும் தந்தையும் உழைத்து வியர்வை சிந்தி அவனை படிக்க வைத்து என்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ முடித்து விட செய்தார்கள். நிறைய மதிப்பெண்களை பெற்று அவன் எப்பொழுது பார்த்தாலும் சோகத்தோடு அமர்ந்திருக்கிறான். தாய் பார்க்கிறாள், நீ தான் வெற்றி பெற்று விட்டாயே, நல்ல மதிப்பெண்களை பெற்று விட்டாயே, எங்காவது வேலை தேட வேண்டியதுதானே, ஏன் சோகத்தை சுமந்தபடி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய்? தாய் கேட்கிறாள். உடனே அவன் சொல்கிறான், ஏன் அழுகிறேனா? உனக்கு பிள்ளையாக பிறந்த பாவத்திற்காக அழுகிறேன். இந்த ஏழை குடிசையில் வந்து சேர்ந்ததற்காக அழுகிறேன். என்னை விட குறைவான மதிப்பெண்களை பெற்ற என் நண்பன், தம்பி சொன்னது போல பிரான்சிஸ்கோவிலே இருக்கிறான், சான் பிரான்சிஸ்கோவிலே இருக்கிறான். என்னை விட குறைவான மதிப்பெண்களை பெற்ற ஒருவன் டொரண்டோவிலே வேலை பார்க்கிறான். என்னை விட குறைவான மதிப்பெண்களை பெற்றவன் சிட்னியில் இருக்கிறான். உலகின் எங்கெங்கோ சென்று கோடிக்கணக்கில் டாலர் கணக்கில் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏழையாக பிறந்த ஒரு காரணத்திற்காக நான் இவ்வளவு உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றும் வெளிநாடுகளுக்கு செல்ல வழி இல்லாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அழுகிறான். தாயின் மனம் அதை தாங்குமா? உடனே அவள் கணவனிடம் போகிறாள். பிள்ளை அழுகிறான். அவனை விட குறைந்த மதிப்பெண்களை பெற்றவர்கள் எல்லாம் எங்கெங்கோ சென்று இருக்கிறார்களாம், எவ்வளவோ சம்பாதிக்கிறார்களாம். இவன் வேலை இல்லாமல் வீதியிலே அலைவதாக சொல்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை தேடித்தர வேண்டாமா? தந்தை கேட்கிறான், என்ன செய்ய சொல்கிறாய் நீ? நீங்கள் நம்மிடம் இருக்கிறதை உருகான் நிலம், அதை விற்று விடுங்கள் என்கிறாள். உடனே அவன் உலகறிந்தவன், உலக இயல்பு புரிந்தவன். கணவன் மனைவியிடம் சொல்கிறான், அடி பாவி, ஏமாந்து விடாதே, இருப்பது இந்த உருகாணி நிலம்தான். இந்த உருகாணி நிலத்தையும் விற்று அவனை அனுப்பிய பிறகு அவனுடைய தயவை நாடித்தான் நாம் வாழ்வு நடத்தியாக வேண்டும். ஒரு காலம் அவன் நம்மை மறந்துவிட்டால் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடும். வீதியிலே போய் நிற்போம், இளைப்பாறுவதற்கு கூட இடம் இல்லாமல் போய்விடும். நமக்கு வாழ்வாதாரமே இந்த உருகாணி நிலம் தான், நன்றாக யோசி என்கிறான். பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, அப்படியெல்லாம் நம் பிள்ளை நம்மை விட்டுவிட மாட்டான், நீங்கள் விற்று பணத்தை கொண்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகிறாள். அந்த காணி நிலம் கைமாறுகிறது, பணம் வருகிறது, வந்த பணம் வீசா ஆகிறது, பாஸ்போர்ட் ஆகிறது, ஏர் டிக்கெட் ஆகிறது. அமெரிக்காவிலே போய் அவன் சில காலம் அமர்ந்து பணியாற்றி சம்பளம் பெறுகிற வரையில் செலவழிப்பதற்காக டாலர் ஆகிறது. எல்லாம் முடிந்தது, பையன் போனான் பறந்து. இது நடக்கிறது, இன்றும் நடக்கிறது. பையன் போனான், அதற்கு பிறகு பையனிடமிருந்து ஒரு செப்பு காசும் வரவில்லை. கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கிறான், உங்களுக்கு சிரமம் தராமல் இங்கேயே ஒரு பெண்ணை நான் மனமுடித்துக் கொண்டேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. தாயும் தந்தையும் வீதியில் இருக்கிறார்கள். இந்த நிலையை கருவாக வைத்து நான் எழுதினேன் இந்த பெற்றோர் அவனுக்கு கடிதம் எழுதுவதாக.